வணக்கம். சினி சினி மினி மினி எஸ்ஜே சூர்யா. இவர் பட உலகிற்குள் நுழைவதற்கு முன்னால் எந்த அளவிற்கு கடுமையாக போராடி இருக்கிறார் அப்படின்றது உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் பட உலகிற்குள்ளேயே இவர் நுழைந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எஸ்ஜே சூர்யாவை பொறுத்தளவில் ஊரில் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டாரு. முடித்த பிறகு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வரும்போது என்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி, அதுக்கு அவர் அப்ளிகேஷன் போட்டார். பொறியியல் கல்லூரியில் மதுரையில் இவருக்கு இடமும் கிடைத்து விட்டது. பொறியியல் கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மதுரையிலேயே அவர் என்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவருக்கு சீட்டு கிடச்சி, சீட்டு கொடுத்தாச்சு அப்படின்ற கடிதமும் இவருக்கு வந்து விட்டது. ஆனால் இவர் போய் சேரலை. ஏன் சேரலை அப்படின்னா, மதுரையில் என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இவருடைய நோக்கம் அல்ல. அவருடைய மனதில் இருக்கக்கூடிய நோக்கம் திரைப்பட உலகத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதுதான். பட உலகிற்குள் நுழைய வேண்டும் என்றால் மதுரையில் இருந்துக்கிட்டு இருந்தோம்னா காரியம் சரியாக வருமா? முதல்ல சென்னைக்கு போக வேண்டும். சென்னைக்கு போனால்தான் அதை தொடர்ந்து பட உலகில் எப்படி நுழைவது என்பதற்கான முயற்சிகளை செய்ய முடியும். அதற்கு முதலில் செய்ய வேண்டியது மதுரைக்கு பதிலாக சென்னைக்கு செல்வது என்ற முடிவுடன் அவர் சென்னைக்கு வந்துவிட்டார். சென்னைக்கு வந்தவுடன் லயோலா கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பாடத்தில் சேர்ந்தார். அங்கு பிஎஸ்சி படித்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் பட்டத்தையும் பெற்றார். அதற்கு பிறகு படிப்பதா அல்லது பட உலகிற்குள் நுழைவதா என்ற தடுமாற்றத்துடன் போராடி பல வருடங்கள் கடந்தோடி விட்டன. 6 வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் வசந்தினுடைய உதவியாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. இவர் பணியாற்றிய திரைப்படம் ஆசை. அந்த திரைப்படத்தில் பணியாற்றுவதற்காக இவர் வந்திருக்கும்போது இவருடைய பெயரை கேள்விப்பட்ட வசந்த் இவருடைய பெயரை மாற்றினார். இவருடைய உண்மையான பெயர் செல்வராஜ் ஜஸ்டின். செல்வராஜ் ஜஸ்டின் என்ற பெயர் பட உலகிற்கு சரியாக இருக்காது என்பதாக உணர்ந்த இயக்குனர் வசந்த் இவருடைய பெயரை சூர்யா என்று மாற்றினார். அந்த செல்வராஜ் ஜஸ்டின் இருக்குல்ல, அதுதான் எஸ்ஜே. செல்வராஜ் ஜஸ்டின் சூர்யா, அதான் எஸ்ஜே சூர்யா. ஆசை திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய எஸ்ஜே சூர்யா அதற்கு பிறகு உதவி இயக்குனராக பணியாற்றிய திரைப்படம் சுந்தர புருஷன். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் நடிகர் லிவிங்ஸ்டன். அவரே கதாநாயகனாக அந்த திரைப்படத்தில் நடித்தார். அஜித் கதாநாயகனாக நடித்த உல்லாசம் திரைப்படத்திலும் உதவி இயக்குனராக எஸ்ஜே சூர்யா பணியாற்றியிருக்கிறார். ஏற்கனவே ஆசை திரைப்படத்தில் இவர் உதவி இயக்குனராக பணியாற்றிய காட்சிகளை அஜித் பார்த்திருக்கிறார். அஜித் சூர்யா இருவரும் அந்த படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நாட்களிலேயே பல விஷயங்களை பற்றி பேசி இருக்கிறார்கள். வருடங்கள் கடந்து ஓடிவிட்டன. இத்தனை வருடங்களுக்கு பிறகு உல்லாசம் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எஸ்ஜே சூர்யாவை அங்கு பார்த்த அஜித் கேட்ட கேள்வி, இப்போவும் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே தான் இருக்கீங்களா? வருஷங்கள் எவ்வளோ ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் உதவி இயக்குனராகத்தான் இருக்கிறீர்களா? தனியாக டைரக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலையா அப்படின்ற மாதிரி அஜித் கேட்குறாரு. தனியாக டைரக்ட் பண்ணணுன்றதான் என்னுடைய ஆசை சார், பட் இருந்தால் கூட அதுக்கான வாய்ப்பு எப்படி அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாரு. உடனே அஜித் சொல்கிறாரு, எனக்கு ஏற்றது மாதிரி ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கதை என்கிட்ட இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்கிறாரு. அந்த கதையை ஒரு நாள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு நாள் அஜித்தை நேரடியாக பார்த்த எஸ்ஜே சூர்யா பல வருடங்களாக கற்பனை பண்ணி தான் மிகவும் சிரமப்பட்டு எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு கதையை முழு திரைக்கதையுடன் வசனத்துடன் அஜித்திற்கு எஸ்ஜே சூர்யா கூறினார். அந்த கதாபாத்திரமாகவே தான் மாறி நடித்தும் காட்டினார். அவர் கூறிய அந்த கதையை அஜித் ரசித்து கொண்டே கேட்டார். எப்படி அந்த கதாபாத்திரமாகவே மாறி எஸ்ஜே சூர்யா தன்னுடைய அருமையான உடல் மொழியுடன் அந்த கதையை கூறுகிறார் என்பதை மிகுந்த ரசிப்புடன் அஜித் சூர்யாவை பார்த்து கொண்டே அந்த கதையை கேட்டார். அந்த கதைதான் வாலி. வாலி என்ற அந்த திரைப்படத்தில் அஜித் கதாநாயகனாக நடிக்க அந்த திரைப்படத்தை எஸ்ஜே சூர்யா இயக்கினார்.
வாலி திரைப்படம் அஜித்தினுடைய கலையுலக வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மிகப்பெரிய மகுடமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். தன்னுடைய முதல் படமான வாலி திரைப்படத்திலேயே எஸ்ஜே சூர்யா எந்த அளவிற்கு பேசப்படக்கூடிய இயக்குனராக தன்னுடைய அளவற்ற திறமையின் மூலம் ஆனார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்று எஸ்ஜே சூர்யா அனைவருக்கும் தெரிந்த நட்சத்திரமாக மின்னிக்கொண்டு கலையுலகத்தில் தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் எஸ்ஜே சூர்யா கடந்து வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.